தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். உலகம் ஏற்கனவே அசாதாரண சூழல் இருக்கு. இதுல சைலண்டா ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்தை அழிக்க அணு ஆயுதங்கள் தேவையில்லை. ஏஐ டேட்டா சென்டர்ஸ் இருக்குல்ல, அது போதும். நாம குடிக்கிற தண்ணியை அது பறிச்சுக்கும். நம்மளை சுத்தி வெப்பத்துல போட்டு கடாயில வாட்டுற மாதிரி வாட்டி விட்டுரும். எக்ஸாஜரேட் பண்ணி பேசுற மாதிரி இருக்குல்ல. இந்த வீடியோ எத்தனை பேர் ரீச் ஆகலாம் தெரியல, ஆனா ரீச் ஆக வேண்டிய வீடியோவே இந்த வீடியோ தான். கான்டென்ட் முழுக்க பாருங்க, பல புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலகட்டமா. எங்க திரும்பினாலும் ஏஐ. சும்மா ஒரு போட்டோ எடுத்திருப்போம், அதை அப்படியே ஏஐல மாத்தி அந்த போட்டோ சிரிக்கிற மாதிரி அதில் அடரா மாதிரிலாம் பண்ணி ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். வீடியோஸ் நிறைய நம்ம ஏஐ மூலமா கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ ஏன் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் பல பேருமே ஏஐ நம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம சைடு போலன்னு வைங்க, ஏன்னா லாஜிக்கல் திங்கிங் அதில் பெருசாலாம் கிடைக்காது. அதெல்லாம் நம்ம மேனுவலாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு உலகம் முழுக்க ஏஐ எல்லா துறைகள் சார்ந்தும் ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிருச்சா? ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகள் ஒவ்வொரு பெரிய பெரிய கம்பெனிஸ்ல இருந்தும் பறிக்கப்பட ஆரம்பிச்சிருச்சா? இந்த ஏஐ சார்ந்து எல்லா வேலைகளும் பண்ணணும் அப்படின்னா டேட்டா சென்டர் அப்படின்ற ஒன்று கண்டிப்பா தேவை. நீங்க சும்மா இன்புட் கொடுப்பீங்க பாருங்க, எனக்கு இந்த போட்டோ இது மாதிரி பண்ணி கொடு, இது எதுக்கு, இந்த நாட்டில் என்னென்ன நடந்துச்சு, அப்ப யார் வந்தா போனா, இது போல பல விஷயங்கள் கேட்கறோம்ல. ஏஐ ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு பதில் கொடுக்குது பாத்தீங்களா? அந்த ப்ராசஸ்லாம் நடக்கணும் அப்படின்னா டேட்டா சென்டர் கண்டிப்பா தேவை. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சென்டர் எதுக்காகன்றது இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருச்சா? ஓகே, ஃபர்தரா டிராவல் பண்ணுங்க கண்டென்ட்ல. ஆக்சுவலா ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ டேட்டா சென்டர்ஸோட எண்ணிக்கை பெருகிக்கிட்டு இருக்கு உலகம் முழுக்க. இந்த ஏஐ கம்பெனிஸ் இருக்குல்ல உலகம் முழுக்க, அவங்க ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டை போடுறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் உலகத்தை ஏஐ தான் ஆளப்போகுது. நம்ம இப்பயே அதுல ஒரு பெரிய காலடி எடுத்து வச்சாதான் பின்னாடி நம்ம பயணியரா இருப்போம்னு அவங்க தெளிவா புரிஞ்சிருக்காங்க. ஏங்க, ஐபிஎல் மேட்ச் நடந்தாலே நடுவில் ஏஐ சார்ந்து தான் அங்கே ஃபுல்லாக ஆட பார்க்க முடியுது. அப்போ யோசிச்சு பாருங்க. இந்தியாவில் டேக்ஸ் ஹாலிடே அனௌன்ஸ் பண்ண ஞாபகம் இருக்கா? கடந்த பட்ஜெட்ல 2047 வரைக்கும் டாக்ஸ் ஹாலிடே இந்த டேட்டா சென்டர்ஸ்க்கு. அப்பேற்பட்ட ஒரு முடிவையை மத்திய அரசு அறிவிச்சு, வாங்கப்பா எல்லாம் இங்க கடையை விரிங்கன்ற மாதிரி தான் சிவப்பு கம்பளம் விரிச்சிருந்தோம். நிறைய கம்பெனிஸ் இந்தியா சார்ந்து இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க நாட்டில் ஆரம்பிக்கலாம் பார்த்தா இங்க லோக்கல்ல பிரச்சனை பண்றாங்க, நாங்க இந்தியா பக்கம் வந்துடும்ன்ற மாதிரி பல கம்பெனிஸும் ஏஐ டேட்டா சென்டர் சார்ந்து இங்க முகாமிட ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட நீட்சி என்னாச்சு தெரியல, கேள்விப்பட்டிருப்பீங்களே. ஆந்திராக்கு கூகுளோட டேட்டா சென்டர் அமைய போற விஷயம் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. இது மட்டுமா, குஜராத்தில் அதானி டேட்டா சென்டர், இதை விடுங்க, மும்பை அண்ட் உத்தரப்பிரதேஷ்ல யோட்டா டேட்டா சென்டர், நம்ம சென்னையில் என்ன வரலன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்கன்னு சில பேர், இங்கேயும் வரப்போகுதுங்க. அது சார்ந்த வேலைகளும் பெருசா போயிட்டு இருக்கு. இப்படி இந்தியாவில் இத்தனை டேட்டா சென்டர்ஸை உருவாக்குற வேலை கொஞ்சமா ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஃபுல் பிளெஜா முடியல, கொஞ்சமா ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. நிறைய பேர் இந்த செய்தியை கேட்டு, வாவ் சூப்பர்ப்பா, இந்தியாவில் இவ்வளோ ஏஐ டேட்டா சென்டர்ஸ் வருதா, செம மேட்ரு, அப்போ உலகத்துக்கே ஃபுல்லா தேவையான ஏஐ சார்ந்த அவுட்கம் எல்லாமே இங்கிருந்தா கொடுக்க போகுது, இந்தியா வேற லெவலு, சாதிச்சிட்டோம், இந்தியானா பெருமைப்படுறாது இதுன்னு பல பேரை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க, ஒரு விஷயத்தை யாரை கொண்டு வராங்க, அரசே சொல்றதா இருந்தாலும் அதை நாம பகுத்தறிவு இருக்குல்ல, அதை வச்சு யோசிச்சு பார்க்கணும். அதை விட்டு எதை செஞ்சாலும் சரிதான்ட்ட முடிவு எடுத்தோம், ஈஸியா மாதிரி போயிட்டே இருக்கலாம்ல. உன்னை எதுக்கு ப்ரோ இவ்வளோ காண்டு, நீனா அந்த கட்சியா இந்த கட்சியா அப்படின்னு சாயம் பூச பல பேர் ரெடியா இருப்பீங்க. எல்லாருக்கும் சேர்த்து தான் பேசுறேன். 2 பிரச்சனைகள் இந்த ஏஐ டேட்டா சென்டரால. இது எத்தனை பேர் வரைக்கும் தெரிஞ்சிருப்பீங்க கூட தெரியல எனக்கு. அந்த ஒரு வரி பேப்பர்ல இருந்து அதை படிச்சிருப்பீங்க இன்ட்ரெஸ்ட் கார்டு தெரியல எனக்கு. தண்ணியிலையும் பிரச்சனை, நெருப்புலையும் பிரச்சனை. நெருப்புன்றது இந்த ஹீட் வேவ் டெம்பரேச்சர் இருக்குல்ல, அதை மென்ஷன் பண்றேன். புரியலையா? ஏஐ டேட்டா சென்டருக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்ட்டு முதல்ல தண்ணி பஞ்சாயத்தை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அந்த சூடுக்கு போகும். 24 மணி நேரமும் ஏஐ டேட்டா சென்டர்ஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா உலகம் எப்போ தூங்குதோ அப்போதான் அதுக்கு ஓய்வு. இல்லைன்னா நம்ம கேள்வி கேட்டுனே இருப்போல, அது ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கோல, அதோட மிஷின் லேர்னிங் சார்ந்து ஃபுல்லா இன்புட்ஸை கொடுத்துட்டே இருக்கோல, அந்த வேலை போய்கிட்டு இருக்கணும். ஸோ சர்வர்ஸ் இருக்குல்ல, சர்வர் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சின்னதாக சில விஷயங்கள் ஹேண்டில் பண்ணுறதா இருந்தாலே சூடாகும். அதுவும் ஏஐ டேட்டா சென்டர் சார்ந்து பெரிய பெரிய விஷயம் நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ ஹீட் அது வெளியிடும் யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு சர்வரும். அதுவும் சர்வருக்குன்னு தனியாக ரூம்லாம் அமைச்சிருப்பாங்க பெரிய பெரிய கம்பெனிஸ்ல. அங்கே இருக்க அந்த சில்னஸ் இருக்குல்ல, உலகத்துல வேற எங்க போனாலும் உங்களுக்கு கிடைக்காது. அப்படி பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு சின்ன சூடு கூட வெளியே வராத அளவுக்கு சில் பண்ணி வச்சிருப்பாங்க. அதையும் தாண்டி ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும், அதுதான் சர்வர். ஸோ நமக்கு இதை கூல் பண்ணணும் அப்படின்னா மில்லியன்ஸ் ஆஃப் லிட்டர் வாட்டர் வேணும் நம்மளுக்கு.
லட்சக்கணக்கில் லிட்டர் கணக்கில் நம்ம தண்ணியை கூலிங் ப்ராசஸ்க்காக பயன்படுத்தணும். எதுக்கு? இந்த ஏஐ டேட்டா சென்டரில் சர்வர்ஸ் வெளியிற ஹீட் இருக்குல்ல, இதை கூல் பண்ணுறதுக்காக. இல்லை இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? கடல் தண்ணியை கொண்டு போய் ஊற்றிடலாம், மற்ற கழிவு நீரை கொண்டு போய் ஊற்றிடலாம், அதெல்லாம் கிடையாது. தூய்மையான தண்ணி இருக்குல்ல, அதைத்தான் நம்ம கொடுக்கணும். ஏன்னா அதில் தான் பார்த்தீங்கன்னா கால்சியம், மெக்னீஷியம் இது போல் காம்பனன்ட்ஸ்லாம் இருக்கும். இது இருக்கிறதுனால தான் கூலிங் ப்ராசஸ் பர்ஃபெக்டாக நடக்கும். சரி, இன்னொன்று கேட்கலாம், சரி ப்ரோ, அதையும் நம்ம திரும்ப ரீசைக்கிள் பண்ணலாமே. ஒரு இடத்துல நம்ம மில்லியன் கணக்கில் தண்ணியை ஊற்றிட்டோம், கூலிங் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு, அது திரும்ப கொண்டு வந்து இன்னொரு சென்டரில் நம்ம பயன்படுத்தலாமே கேட்டிங்கன்னா அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னா, நீங்கள் ஒன்ஸ் இந்த கூலிங் ப்ராசஸ்க்காக தண்ணியை, அந்த தூய்மையான தண்ணியை, குடி தண்ணியை பயன்படுத்துறீங்கன்னு வைங்க, அதில் இருக்க அந்த காம்பனன்ட்ஸ் இருக்குல்ல, கால்சியம், மெக்னீஷியம் மாதிரி, இதெல்லாம் ஹைலி கான்சன்ட்ரேஷனுக்கு உட்பட ஆரம்பிச்சிடும். அதை வச்சு தான் ஃபுல்லாக கூலிங் ப்ராசஸ் நடக்குது. அப்படின்னா இங்கே நீங்கள் ஃபுல்லாக பயன்படுத்தி முடிச்ச பிற்பாடு இதே தண்ணி திரும்ப இங்கே கொண்டு வரப்ப இந்த ஹைலி கான்சன்ட்ரேஷன் ஏற்கனவே ஆயிடுச்சு பார்த்தீங்களா காம்பனன்ட்ஸ்லாம், இங்கே கூலிங் ப்ராசஸ் தடப்பட ஆரம்பிச்சிடும். அதுவும் இல்லாமல் இந்த பைப்லாம் இருக்குல்ல, அதில் பிளாக்கேஜ் ஏற்பட்டுரும். இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இப்போ புரியுதா? சுத்தமான தண்ணி தான் இதுக்கு நம்ம கொடுக்குற பெரிய தீனியே. சரி, ரீசைக்கிள் பண்ணலான்னு சொல்றீங்களா? ஒரு முறை பண்ணிட்டு அதே தண்ணி மிச்சம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. 20% வாட்டர் மட்டும் தான் மிச்சம் இருக்கும். மிச்சம் 80% ஆவியா போயிடும். அவ்வளோ ஹீட்டுக்கு எங்கெங்க தாங்கும் தண்ணி? ஆவியா போயிடும். மிச்சம் வச்சிருக்க 20% மிச்சம் மிச்சம் பண்ணலான்னு பார்த்தாலும் இந்த கான்சன்ட்ரேஷன் இஷ்யூ அதில் வேற கிடக்குது. 1 லிட்டர் தண்ணி, எப்படி 1 லிட்டர் சுத்தமான தண்ணி 100 லைன்ஸ் ஆஃப் ப்ராம்ப்ஸுக்கு தேவைப்படும். ஏஐல 100 வரிகள் நீங்கள் ப்ராம்ப்டிங் பண்ணுறீங்கன்னு வைங்க, ஏதாவது அதை ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ணி கொடுக்க 1 லிட்டர் தண்ணியை நம்ம வீணாக்கணும், குடிக்கிற தண்ணியை. அப்போ உலகம் முழுக்க எவ்வளோ தூரம் ப்ராசஸிங் நடக்கும்? இந்த ஒவ்வொரு ப்ராம்ப்டிங் சார்ந்த ஏஐல இன்புட்டாக கொடுக்கறது எவ்வளோ லட்சக்கணக்கான லிட்டர்ஸ் தண்ணி வீணா மாற யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்தில் 45% இந்த டேட்டா சென்டர்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் நதிப்படுகைகள் மேலே அமைஞ்சிருக்கு. யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? சும்மா இந்தியாவிலே வருதுன்னு வைங்க, ஆற்றங்கரையோரமா இல்லை ஏரிகளோரமா தான் அதிகமாக இந்த டேட்டா சென்டர்ஸை ஒதுக்குவாங்க. அது சும்மா தற்செயலாக நடக்கிற விஷயம்லாம் கிடையாது. பின்னாடி இது போல மேட்ரு இருக்கு. யாரு கண்டா? நாளை பின்ன பெரிய பெரிய கம்பெனிஸ் டேட்டா சென்டர் வெளியே சொன்னா பிரச்சனை வரும்ட்டு அந்த கம்பெனின்ற போர்வில் வந்துட்டு அதுக்குள்ள டேட்டா சென்டர்ஸ் அவங்க ஆக்டிவேட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இந்த நதிப்படுகைகள் ஓரமா. ஸோ இந்த சுத்தி இருக்கிற மக்கள் இருக்காங்களே இந்த நீர்நிலைகள் பகுதியில், அவங்க குடிநீர் பிரச்சனை சந்திக்க நேரிடும், பஞ்சம் ஏற்படும். பெரிய பெரிய கூல்ட்ரிங்க் கம்பெனிலாம் வந்து இங்கே கம்பெனியை போடுறாங்கப்பா, ஃபேக்டரியை போடுறாங்கப்பா, தண்ணியை உறிஞ்சு எடுக்கிறாங்கன்னு நாம எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்கோம் அந்த ஒரு கொடுமையை பார்த்து. அதே பிரச்சனை ஃபியூச்சர்ல திரும்ப பெருசா வெடிக்க வாய்ப்பு இருக்குனாக்கா அது இந்த ஏஐ டேட்டா சென்டர்ஸால மட்டும்தான் சாத்தியமாகும். ஸோ நிறைய கம்பெனிஸ் கிட்ட இதை பத்தி கேட்டா அவங்க மறுக்கிறாங்க. அவங்களுக்கு காசு தானே முக்கியம், சுத்தி எவன் செத்தா அவங்களுக்கு என்ன, இதெல்லாம் என்ன எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு மறுக்கிறாங்க. ஆனா பிபிசி மாதிரி பல ஊடகங்கள், பத்திரிகைகள் இந்த விஷயத்த தோல் உரிச்சு காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் 2023 வருஷம் அமெரிக்கால 6600 கோடி லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் டேட்டா சென்டர்ஸ்க்காக பயன்படுத்தப்படுச்சு அமெரிக்கால. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதுக்காக பெரிய பெரிய கம்பெனிஸ், குறிப்பா அமெரிக்கன் கம்பெனி கூட இந்தியாவில் வந்து ஏஐ டேட்டா சென்டரை ஓப்பன் பண்றாங்கன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த நாட்டில் பிரச்சனை பண்ண மாட்டாங்களா? யோசிக்கிற மக்கள்லாம் அவங்க இங்கெல்லாம் பண்ண எங்களுக்கு தனி பிரச்சனை வரும்ப்பா, ஃபுல்லா சூடை கிளப்பி விட்டுருவீங்க அது இதுன்ட்டு அங்கே அனுமதி பெருசாக கிடைக்கலன்னா மற்ற நாடுகள் நோக்கி அவங்க ஓட வேண்டியதுதான். இது இன்னும் 2 வருஷம் நம்ம இன்க்ரீஸ் ஆகும், 11% இன்க்ரீஸ் ஆகும். இந்த அளவுக்கு அவங்க வாட்டர் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களா, இது இன்க்ரீஸ் ஆகிற நிலைமையை சொல்கிறோம். 11% 2 வருஷத்தில் இன்க்ரீஸ் ஆகிடும். இதனால தான் அமெரிக்கன் கம்பெனிஸ் இந்தியாவை அதிகப்படியாக டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மற்ற நாடுகள் ஏதோ பண்ணி போதுங்க, ஏன்னா அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஆனால் நம்ம நாடு சார்ந்து நம்ம அக்கறைப்பட முடியல. அதனால தான் இந்த விஷயத்தை ஓப்பனாக பேச வேண்டியதாக இருக்கு. கூடிய சீக்கிரமே அட்வான்ஸ்டு ஏர் கூலிங் டெக்னாலஜி நாங்கள் கொண்டு வந்துருவோம்ப்பா. இது போல சுத்தமான தண்ணியை பயன்படுத்திட்டு இருக்கோல, இதெல்லாம் வேணாம், மக்களுக்கான தண்ணியாக இருக்கட்டும். மற்றபடி இதெல்லாம் கூலிங் ப்ராசஸ் இவ்வளோ தண்ணி தேவைப்படுது, நாம் ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்துடும் ஏர் கூலிங் பேஸ் பண்ணி அப்படின்னு கூகுள் உட்பட பல பெரிய பெரிய நிறுவனங்கள் சொல்லிட்டாங்க. சரி, நல்ல மேட்டரா இருக்கு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அது எப்போ வர்றது? சில வருஷங்கள் ஆயிடுன்னு வைங்க, ஒரு 5-6 வருஷம் ஆயிடுன்னு வைங்க டெக்னாலஜி வரதுக்கு. அது வரைக்கும் இங்கே வெளியே போயிட்டு இருக்க தண்ணி எல்லாம் வீணாயிட்டு இருக்கிறது திரும்ப கிடைக்குமா? இதுதான் பெரிய பேரியரே. இங்கே பொதுவாக தண்ணியில் கண்டம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் தண்ணியே கண்டமாக வருதுன்னா இந்த ஏஐ டேட்டா சென்டரால சாத்தியமாகுதுன்னு புரிஞ்சிச்சா? ரைட், விடுங்க. இப்போ 2வது மேட்ரு சூடு, இதை பற்றி சொல்லிடுறேன். இப்போ சமீபத்தில் நடந்திருக்க ஆய்வு இது. இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் இருக்குல்ல, அதை சேர்ந்த ரிசர்ச்சர்ஸ்லாம் ஒரு ஆய்வை கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது இந்த ஏஐ டேட்டா சென்டர்ஸால தண்ணிக்கு பிரச்சனை வரும் நம்மளுக்கு தெரியும். ஏதாவது அட்மாஸ்பியர் சார்ந்து, சுற்றுச்சூழல் சார்ந்து ஏதாவது ஹீட்டிங் பிரச்சனை வருமா, இந்த டெம்பரேச்சர் சார்ந்ததுன்னா ரைஸ் ஆகுமா அப்படின்றத மனசில் வச்சு ஒரு ஆய்வை கண்டக்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷங்களுக்கான டெம்பரேச்சர் டேட்டா இருக்குல்ல, அதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறாங்க. அது கூடவே 6000 கிட்டத்தட்ட 6000 சென்டர்ஸ் அண்ட் சர்வர்ஸை இவங்க பகுப்பாய்வுக்கு உட்படுத்துறாங்க. அதை பற்றி ஃபுல்லாக ஆய்வு பண்ணுறாங்க ஏஐ டேட்டா சென்டர்ஸ் பேஸ் பண்ணி.
கிட்டத்தட்ட 93,000 ஸ்கொயர் மீட்டர்ஸ் அளவுக்கு அவ்வளோ தூரம் சர்வர்ஸ். ஓகேவா? உலகம் முழுக்க முக்கியமான ஹப்பா எடுத்து ஃபுல்லா இதையும் அந்த ஒரு ஸ்டடிக்குள்ள கொண்டு வராங்க. கொண்டு வந்து முடிச்ச பிற்பாடு எல்லாத்தையும் அக்குமுலேட் பண்ணி ஆய்வு பண்ணி முடிக்கிறாங்க. ஷாக்கிங் ட்ரூத்தை ரிவீல் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஏஐ டேட்டா சென்டர்ஸ் இருக்குல்ல, இது சூட்டை அதிகமாக்குதுன்னு சொல்றாங்க. ரொம்பலாம் குழம்பாதீங்க. இப்ப நம்ம ஊர்ல ஒரு 35 டிகிரி செல்சியஸ் சூடு இருக்குன்னு வைங்க, அந்த வெப்பம் டெம்பரேச்சர். இந்த ஏஐ டேட்டா சென்டர்ஸ் இருக்குல்ல, அந்த பகுதிகளில் 37க்கு மேல போகுமா. புரியுதா? 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இது டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணி விடுதுன்றாங்க. ஆவரேஜா சொல்றேன். இன்னும் சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் 3.6 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மேலே போயிருக்கு. நான் அது உலக வெப்பமயமாதலை பற்றி பேசிட்டு இல்லை மக்களே, அது பலகால தலைவலி. அதை நம்ம அவ்வளோ சீக்கிரம் பண்ணிட முடியாது. ஆனால் அதை விட வேகமாக இது சூடாகிட்டு இருக்குங்க. அந்த ரிஸ்க் எல்லாம் புரிஞ்சுக்குங்க. இது இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? ஏஐ டேட்டா சென்டர்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும்தான் இந்த சூடு நினச்சிடாதீங்க. இந்த டெம்பரேச்சர் அதிகமாக வருது. அதை சுற்றி ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுன்றாங்க. உலகம் முழுக்க டேட்டா சென்டர்ஸ் ஃபுல்லாக குவியுதுன்னு வைங்க, ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்க்கும் டெம்பரேச்சரை ஒன்று இன்க்ரீஸ் பண்ணி விடுதுன்னு வைங்க, ஒட்டுமொத்த பூமி எப்படி இருக்கும்? கடாயில் போட்டு வருகிற மாதிரி தான் கொதிச்சுக்கிட்டு இருக்கணும். உள்ள இருக்க நாம ரொம்ப 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 கஷ்டம். ஸோ இதை லிமிட் பண்ண முடியாதுன்றாங்க. அந்த ஃபெசிலிட்டியோட ஃப்ரெண்ட்ஸை தாண்டியும் இந்த டெம்பரேச்சர் வெளியே அதிகமாக ரைஸ் ஆகும். எக்ஸ்ட்ரீம் கேசஸில் பார்த்தீங்கன்னா 9 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுமா டெம்பரேச்சர். யாரோ சொல்கிற விஷயம் இல்லைங்க, ஆய்வு பண்ணி அதோட ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதில் சொல்லியிருக்க விஷயம் இது. இந்த ஹீட் பபிள்ஸ் இருக்குல்ல, இதை ஆய்வாளர்கள் எப்படி கிளைம் பண்ணுறாங்கன்னா ஹீட் ஐலண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது சூடு தீவுகள்னு. சும்மா உங்களுக்கு புரியுதுக்காக சொல்கிற, மைண்டில் வச்சுக்கோங்களேன். இது என்ன கான்செப்ட்னா, இப்போ சிட்டி சைடில் பார்த்தீங்கன்னா இந்த நிறைய பில்டிங்ஸ் வானுயர கட்டியிருப்போம், இடுக்கடுக்கமாக நிறைய கட்டடங்கள் இருக்கும், ரோட்ஸ் நிறைய போட்டிருப்போம், பிரிட்ஜஸ் நிறைய இருக்கும், ரயில்வே ட்ராக்ஸ் நிறைய இருக்கும். இதெல்லாம் அப்படி கன்ஜஸ்டடாக இருக்கனாலே ஹீட் அங்கே பயங்கரமாக இருக்கும்ல, வென்டிலேஷன் பெருசாக இருக்காதுல்ல. ஆனால் கிராமத்தில் பெருசாக என்ன இருக்கும்? இதெல்லாம் சிட்டியோட கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப கம்மியாக தானே இருக்குது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம். ஸோ எங்கெங்கே அதிகமாக ஹீட் உணரப்படணும்? சிட்டியில். ஆனால் கிராமத்தில் அதிகமாக ஹீட்டை உணர்வோம். புரியுதா வித்தியாசம் உங்களுக்கு? சிட்டியை விட அதிகமாக கிராமப்புறங்களில் ஹீட்டை உணர்வோம். இப்போ ஏற்பட்ட விஷயத்தை தான் ஹீட் ஐலண்ட்ஸ்னு ஆய்வாளர்கள் கிளைம் பண்ணுவாங்க. அந்த பிடியில தான் நம்ம இருக்கோம்னு அவங்க சொல்கிறாங்க. புரியுதா மக்களே? ரைட்டு. ஆண்ட்ரியா மேரினோனி இந்த ரிசர்ச் டீமோட லீடு. இவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போது இந்த டேட்டா சென்டர்ஸை ஃபுல்லாக நாம எக்ஸ்பேண்ட் பண்ணி வந்துட்டு இருக்கோம் உலகம் முழுக்க. இது மூலமாக சொசைட்டியில் ட்ராமட்டிக்கான இம்பாக்ட்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணணுன்றாங்க. இது என்ன பண்ணுனாக்கா, முதல்ல என்விரான்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணி விட்றோம். ரெண்டாவது மக்களோட வெல்ஃபேர் இருக்குல்ல, இதை காலி பண்ணுறோம். மூணாவதா வேற எங்கே, நாட்டோட எக்கானமியவே கொலாப்ஸ் பண்ணி விட்றோம். அதாவது ஒரு செல்லப்பிராணியை வளர்க்குறதுக்கு சோறு போட்டு போட்டு அந்த குடும்பத்தில் இருக்க 8 பேருமே உயிரிழந்த அப்படிங்க இருக்கும். லிட்டரலாக அப்படி தான் சொல்கிறாங்க. எக்கானமி வரைக்கும் இது காலி பண்ணி விட்டுருமா. அதாவது யாரோ ஒருத்தருக்கு நாம சோறு போட போயிட்டு வீட்டில் ஒரு 8 பேர் இருக்காங்கன்னா அந்த 8 பேரோட சோத்தையும் அவங்களுக்கே தினமும் போட்டு போட்டு பட்டின வாடி வாடி அந்த 8 பேர் உயிரிழந்துட்டு அப்படிங்க இருக்கும். ஒருத்தர் வாழ்றதுக்கு அவங்க அடுத்து இன்னொரு வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ அந்த 8 பேரோட நிலைமை கிட்டத்தட்ட இதைத்தான் இந்த ஏஐ டேட்டா சென்டர்ஸ் பண்ணுறோன்றாங்க. ஒரு நாட்டோட எக்கானமிக்கும் கிட்டத்தட்ட 34 கோடி மக்கள், இந்த உலகத்தில் 34 கோடி மக்கள் உச்சகட்ட சூட்டை ஃபேஸ் பண்ணுவாங்க. அதுக்கு காரணம் இந்த ஏஐ டேட்டா சென்டர்ஸாக தான் இருக்க முடியும்னு அவங்க சொல்கிறாங்க. இது இப்போ இருக்க டேட்டா பேஸ் பண்ணி போக போக இந்த 34 கோடிலாம் இன்னும் எங்கேயோ போய் நின்றோம். 340 கோடியை தாண்டி போனாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. இந்த டேட்டா சென்டர்ஸ் இருக்குல்ல, குறிப்பாக மெக்சிகோவோட பாஜு ரீஜனில் இருக்கிறது, அப்புறம் ஸ்பெயினோட ஆரகன், இது போல டேட்டா சென்டர்ஸ் இருக்கு பாருங்க. இதுதான் யூரோப்பில் ஹாட்ஸ்பாட்டு ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில். இங்கெல்லாம் டெம்பரேச்சர் இருக்குல்ல, அதை சோதிச்சு பார்க்குறப்ப 2 டிகிரி செல்சியஸ் மேலே போயிருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த நெய்பர்ஸ் ஏரியா இருக்குல்ல, அதுக்கு அண்டை நிலப்பரப்புகளாக இருக்கிறது, அங்கே சோதனை பண்ணி பார்க்குறப்ப இந்த அளவுக்கு மேலே டெம்பரேச்சர் போல. ஸோ இதை வச்சு தான் ஆரம்ப கட்டத்தில் முடிவுக்கு வந்தாங்க ஏஐ டேட்டா சென்டர்ஸ் இது போல் டெம்பரேச்சர் அதிகமாக்குதுன்னு. அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆய்வு பண்ணும்போது தான் இந்த உண்மை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. எதுக்காக இந்தியாவில் இதை பற்றி நம்ம பேசணும்? இந்த கேள்வி மனசுக்கு வரும். ப்ரோ, தண்ணி சார்ந்ததை சொன்னேன், அது ஓகே, புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. சூட்டுக்கும் இந்தியாவுக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏங்க மற்ற நாடுகளை விட நம்ம நாட்டில் டெம்பரேச்சர் ரொம்ப லோவாக இருக்கு. எவ்வளோ வெயில் போட்டு வருத்தம் இருக்குது, அதாவது சம்மர் டைம்ல இருக்குதுல்ல. அப்போ பாருங்க, இந்த விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்தியாலையும் டேட்டா சென்டர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா மும்பை, சென்னை, ஹைதராபாத் இதெல்லாம் தான் இப்போதைக்கு நம்ம ஒட்டுமொத்த நாட்டோட பெரிய பெரிய தலைகளும் முக்கியமான டேட்டா சென்டர் ஹப்பா பார்த்துட்டு இருக்காங்க ஏஐ சார்ந்து. ஃபியூச்சர்ல இந்தியா ஏஐ டேட்டா சென்டர்ஸ்ல பெருசா வராங்க அப்படின்னா இந்த 3 சிட்டிஸோட கான்ட்ரிபியூஷன் அதுல ரொம்ப பெருசா இருக்குன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே சம்மர் டெம்பரேச்சர் இந்த இடங்கள் எல்லாம் ரொம்ப அதிகமா, இப்போ ஏஐ டேட்டா சென்டர்ஸ் அதிகமாக வந்துருச்சுன்னு வைங்க, அது வந்து சில வருஷங்களை வெயிட் பண்ண வேணாம், சில மாதங்களே போதும். அப்போ நம்ம உணரலாம் ஹீட் எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு. அப்போ எதுக்கு இவ்வளோ ஹீட் வருதுன்னு கேட்டிங்கன்னா, உலக வெப்பமயமாதல் போல இருக்கே,
அதனால தான் ஈஸியாக காரணத்தை மடைமாட்டி விட்டு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் ரியல் ரீசன் வேற ஒன்றா இருக்கும். பொதுவாக ஒரு ரிசர்ச் முடிவுல வெளியே வருதுனாக்கா இன்னும் சில ரிசர்ச்சர்ஸ்லாம் அதை பார்த்துட்டு ஆஹா இந்த முடிவு எனக்கு சரியா படலையே, நீங்க தப்பா சொல்லியிருக்கீங்க அப்படின்லாம். இப்போ அதே போல சில பேர் அப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எதுக்கு திரும்ப அப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த ரிசர்ச் முடிவை? ஏங்க அவங்க சொல்றது ஒரு 2 டிகிரி செல்சியஸ் மேலே வரும்ன்றாங்க, இல்லைன்னா 3.6 3.9ன்ற மாதிரி டிகிரி செல்சியஸ் மேலே போகுதுன்றாங்க. எங்களுக்கு அதுதான் டவுட் இருக்கு. நாங்கள் நினைக்கிறோம் இது இன்னும் டெம்பரேச்சர் அதிகமாக்கும். இது எங்களுக்கு தெரிஞ்சு இந்த 5 டிகிரி செல்சியஸ் 6 டிகிரி செல்சியஸ் இதெல்லாம் தாண்டி கூட போகுன்றாங்க. அதாவது டபுளா மாற்றி அது இன்னும் ட்ரிபிளா மாத்துறாங்க. ஸோ இன்னும் பேர் ரிவ்யூ நம்மளுக்கு தேவைப்படுது. இந்த எவிடன்ஸ்லாம் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி நம்ம பண்ணணும். உலகம் முழுக்க இருக்க ரிசர்ச்சர்ஸ்லாம் ஒரே நேரத்தில் அதை பண்ணோம்னாக்கா இன்னும் பல உண்மைகளை கண்டுபிடிக்க முடியும்னு உலகத்தோட பல ரிசர்ச்சர்ஸ் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சென்டர்ஸ் அப்படின்றது இன்ஜூரியஸ் டு வாட்டர், டெம்பரேச்சர் அண்ட் அல்டிமேட்டா ஹியூமன் கைண்ட். மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். இந்தியா இந்த உலகத்தோட ஸ்மார்ட்டர் டெக்னாலஜி ஹங்கருக்காக, அந்த பசிக்காக பலிகடாவாகணுமா என்ன? இதை ஒவ்வொரு இந்தியனும் விரும்புவானா என்ன? அரசு நமக்கு கடைசி வரைக்கும் நல்லது மட்டும்தான் பண்ணுவாங்க நம்பிக்கிட்டு இருக்கவங்க நானும் ஒருத்தன். அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது எல்லா அறிவியல் முன்னேற்றங்களையும் டெக்னாலஜி சார்ந்த விஷயங்களையும் நாங்கள் தடுக்கலை. ஆனால் அதுக்கு முன்னாடி ப்ரிகாஷன்ஸ் இருக்குல்ல, அதை பண்ணிட்டு பண்ணுங்களேன். உதாரணத்துக்கு இந்த கூகுள் மாதிரி கம்பெனிஸ்லாம் சொல்லிச்சு பாருங்க, ஒரு அதிநவீன ஏர் கூலிங் டெக்னாலஜியை கொண்டு வருவோன்னு. அதை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் டேட்டா சென்டர் சார்ந்து பண்ணுங்களேன், யார் கேட்க போறா? யோசிச்சு பாருங்க. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.